நமக்கு தான் பெருசா தெரியும். அல்லாஹ் பார்த்தா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் ஜனாதிபதி, அவர் பிரதமர், நமக்கு என்ன பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அல்லாஹ் நம்மளையும் ஜனாதிபதி பார்த்தான்னு வைங்களேன், நீ ஒரு அடிமை, நீ ஒரு அடிமை, என்னடா உனக்கு அப்படிதான் அல்லாஹ் பாப்பா, அதனால இப்படி சொல்ல முடியுது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனாலதான், அட நீ ஒரு அடி வேலைக்காரன், நீ வேற வேலைக்காரன், என்னடா நீ ஏன்டா அவனுக்கு நிக்கிற, எஜமா நான் இல்லடா, எனக்கு ரெண்டு பேர் வேலைக்காரன் சொல்றதா. அதனால இந்த மார்க்கத்துக்கு சொல்ல முடியுது, வேற சித்தாந்தங்களை சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, இது இறைவன் மார்க்கம், படைச்சவன் எல்லாத்தையும் கரெக்டா பார்ப்பான். அதனால அப்படி ஒரு விஷயத்துல தனித்து விளங்குறத பார்க்கிறோம். ஒருத்தர் நான் இப்ப சொல்வதெல்லாம் பண்பாடுகள். இப்ப நம்ம எதை எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா, மனிதர்களுக்கு மத்தியில் காணக்கூடிய பண்பாடுகள் இருக்கிறது, நாகரிகம், பண்பாடு, அந்த விஷயங்கள்ல எப்படியெல்லாம் தனித்து விளங்குறது. தனித்து விளங்காதுக்கு நம்ம போகல. அதனுடைய அனைத்து சலாமுடைய அனைத்து சட்டங்களையும் சொல்வதல்ல நோக்கம். எங்க அப்படி தனிச்சு இஸ்லாம் வந்துருது, எந்த இடத்துல மற்றவர்கள் இருந்து தனியா தூக்கலாக நிக்கிறது என்பதை மட்டும்தான் தேர்வு செஞ்சு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான வகையில நம்ம ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சந்திக்கிற மாதிரி, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய வீட்டுக்கு போறான். நம்ம போவோம், நம்ம வீட்டுக்கு போனோம்னு சொன்னா, இந்த வீடுகளுக்கு போகும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒழுங்குகள் இருக்குல்ல, அந்த ஒழுங்குகளை இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கிற மாதிரி தெரியல. அதனால ரொம்ப பாரதூரமான விளைவுகள்லாம் உலகத்துல ஏற்பட்டால் கூட அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த காட்டுமிராண்டி காலத்துல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒருத்தன் அவனுக்கு சொந்தம் இல்லாத வேற வீட்டுக்கு போறதா இருந்தா, அங்க போகும்போது எப்படி நடந்துக்கிறேன்னு, எப்படி போகணும், அங்க போய் சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும், சாப்பிட்டு வெளியே வந்தா எப்படி வரணும், அதுல ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய மான மரியாதையை காப்பாற்றுகிற வகையில, அவங்களுடைய பிரைவசி, அவங்களுடைய தனிமையை பாதுகாக்கிற வகையில எல்லாத்திலையும் கவனம் செலுத்தி ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இது நீங்க வேற எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாது. எந்த ஒரு அமைப்புலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சம்பந்தமா என்ன சொல்றாங்க பாருங்க. திருக்குர்ஆன்ல 24வது அத்தியாயத்துல 27 முதல் 29 வரை உள்ள வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் இது சம்பந்தமா நமக்கு முதல்ல போதனை செய்கிறான். எப்படி போதனை செய்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடு இல்லாமல் வேற வீட்டுக்கு நீங்கள் போவதாக இருந்தால், வேற வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு நாகரிகம் இருக்குல்ல, அல்லாஹ் சொல்லி தர்றான் குர்ஆன்ல. அப்ப லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடு அல்லாத வேற வீட்டுக்கு நீங்கள் போவதாக இருந்தால், ஹத்தா தஸ்தனிசு, அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குங்க, அனுமதி கேட்டு, ஒத்து சல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லாத வரைக்கும் உள்ள போகக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போறோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட வரலாமா, உள்ள வரலாமான்னு கேட்கணும். வரலாம்னு சொன்னா தான் போகணுமே தவிர, திறந்தே அந்த காலத்துல தட்டிட்டு சாப்பாடை திறந்து விட்டு உள்ள போறதெல்லாம், அந்த காலத்துல எல்லாம் கதவுகளே கிடையாது வீடுகளுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு கதவு கிடையாது. படுக்கிற பாயத்தான கதவா போட்டிருக்காங்கன்னு நம்ம ஹதீஸ்ல படிச்சோம். அப்ப பாய்க்கா தாப்பா போட முடியும், பிச்சுட்டு உள்ள போயிடலாம்ல, ஏறக்குறைய தொடர்ந்து கிடக்கிற மாதிரி தான். அந்த காலத்துல முக்காவாசி வீடுகள் ஓப்பனா தான் இருக்கும். ஒரு சும்மா ஸ்கிரீனை போட்டிருப்பாங்க, மறைவு தான் போட்டிருப்பாங்களே தவிர, கண்ணுக்கு தான் திரை போடப்பட்டிருக்குமே தவிர, உள்ள போக நினைத்தால் போய்விடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்மளும் கதவை தட்டுறோம், அவன் லாக் பண்ணனால தட்டுறீங்க, திறந்துருந்தா உள்ளதான் போவீங்க. நாங்க காலிங் பில் அடிச்சு தானே உள்ள போறோம்னு இப்ப சொல்லுவீங்க. இந்த நாகரிகம் எங்களுக்கு தெரியுமேண்டு. எதனால காலிங் பில் அடிக்கிறிய? அவன் லாக் பண்ணி வச்சதுனால அடிக்கிறீங்க, இல்லன்னா சும்மா திறந்துருந்தா உள்ளதான் போயிருவீங்க. அப்படியே உள்ள போயிட்டு சும்மா எட்டி பார்க்க போயிருவீங்களா நீங்க? நம்மளும் காலிங் பில் நாகரிகத்தை கடைபிடிக்கிறோங்கிறீங்களா? நீங்க கடைபிடிக்கல, அவன் வரக்கூடாது தடை செஞ்சனால கடைபிடிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க. நம்ம லாக் பண்ணாம திறந்து வச்சிருந்தா எவனும் காலிங் பில் அடிக்கவும் மாட்டான். நம்ம ரெண்டு பேரும் கூப்பிடுவான், சத்தம் வரலாம், உள்ளக்க போயிருவான். சரியா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்க அந்த நீங்க போற இன்னொருத்தருடைய வீடு தாப்பா போட்டிருந்தாலும் சரி, கதவு சாத்தி இருந்தாலும் சரி, சாத்தாம இருந்தாலும் சரி, திறந்தாலும் சரி, வேற ஒருத்தங்க உள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, உள்ள போறதுக்கு உட்கார்ந்து நம்ம போறோம், அங்க உட்கார்ந்து இருக்க நமக்கு தெரியுது கண்ணுக்கு முன்னாடி, தெரிஞ்சா நம்ம என்ன செய்வோம்? பார்த்துக்கிட்டு தான் அதுக்கான உள்ள போயிருவோம். பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உள்ள போயிட முடியாது, பர்மிஷன் வாங்கணும். அவனுடைய உரிமை இஸ்லாம் அப்படி பாதுகாக்குது. ஒருத்தனுடைய வீடு, ஒருத்தனுடைய இடம், ஒருத்தனுடைய அலுவலகம்னு சொன்னால் அது அவனுக்குன்னு உள்ள பிரைவசிகள் இருக்கும். அதுல நீங்க என்ன செய்யக்கூடாது? உள்ள போகவே கூடாது. அல்லாஹ் எப்படி கற்றுத்தரனா, லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளுக்கு நீங்கள் நுழையக்கூடாது. எதுவரைக்கும் நுழையக்கூடாது? ஹத்தா தஸ்தனிசு வ துசல்லிமு அலா அஹ்லிஹா,
அந்த வீட்டாரிடத்தில் அனுமதி வாங்கி அவர்களுக்கு சலாம் சொல்லாத வரைக்கும் நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது. ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ, இதுதான் உங்களுக்கு சிறந்தது. லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி இது சொல்லப்படுகிறது. இது ரொம்ப உங்களுக்கு நல்லது. நீங்க வாட்டு பர்மிஷன் கேட்காம உள்ள போனீங்கன்னா அது பல வகையில் உங்களுக்கு கெட்டதாக அமைந்துவிடும். இது ஃபைல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், போறீங்க உள்ள யாருமே இல்லை, அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை என்று சொன்னால் ஃபலா ததுகுலுஹா, உள்ள போயிடக்கூடாது. யாரும் இல்லாத வீடாத்தானே இருக்குன்னு உள்ள போவீங்க. அங்க எவனா கொலை போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நீ உள்ள போகும்போது பார்த்து போலீஸ் வருவான், நீ தான் பண்ணுன்னு பிடிச்சிட்டு பல விஷயம் இருக்கா இல்லையா? எதுக்கு நீ உள்ள போற? ஆள் இல்லாத வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? அப்படிலாம் நடக்குது உலகத்துல. அப்ப நீங்க ஒருத்தரும் இல்லாம இருந்தா என்னமோ ஒரு மேட்டர் இருக்குன்னு நம்ம சுதாரிக்கணும். யாரு இல்லாத வீடு தானே நல்லது இல்லை, நல்ல நம்மளையும் காப்பாற்றலாம், நம்மளையும் சேஃப்டி பண்றான் அல்ல. அப்ப ஃபைல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், அங்க நீங்கள் யாரையும் காணாவிட்டாலும் ஃபலா ததுகுலுஹா, உள்ள போவாதீங்க. ஹத்தா யூதனலக்கும், உங்களுக்கு பர்மிஷன் அங்க இருந்து வரணும். ஆள் இல்லாட்டி வராதுல, பர்மிஷன் கிடைக்காதுல. பர்மிஷன் கிடைக்கிறது எங்க தான் கிடைக்கும்? ஆள் இருக்கிற வீட்டுல தான் கிடைக்கும். ஆள் இல்லாத வீட்டுல கிடைக்காது. திறந்து போட்டு கூட கிராமங்கள்ல அடுத்த வீட்டுக்கு போயிருவாங்க. சிட்டி மாதிரி இல்லாம கிராமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வீட்டுல உள்ளவங்க அடுத்த வீட்டுக்கு பேச போயிருவாங்க. அந்த வீட்டு திறந்தே கிடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பார்க்கணும், ரிப்ளை வரலையா, யாருன்னா இல்லையே நம்ம உட்கார்ந்துருப்போம், வர்ற வரைக்கும் போயிடக்கூடாது. ஆள் இல்லாத வீடு தானே, அவர் வந்துருவார்ல அரை மணி நேரத்துல, அதெல்லாம் கூடாது. யாரும் இல்லைன்னா போகக்கூடாது, உள்ள நுழைஞ்சிடாதீங்க, ஆபத்து அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். கீழக்கு முறிஞ்சு ஃபர்ஜு, அவங்க ஒரு வேலையா இருப்பாங்க, வேற ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, இப்ப முடியாது போயிட்டு வாங்க அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஜு, திரும்பி விடுங்கள். அல்ல எல்லாம் சொல்லி தர்றான். கீழக்கு முறிஞ்சு, போயிருங்க, இப்ப டைம் இல்ல என்று உங்களுக்கு சொல்லப்படுமையானால் ஃபர்ஜு, நீங்கள் திரும்பி விடுங்கள். ஹுவ அஸ்காலக்கும், அதுதான் உங்களுக்கு தூய்மையானது. அவன் அந்தரங்கத்தில் என்ன நிலையை யார் கண்டா? யார்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, வேற மாதிரி ஏதாவது இருக்கலாம். அது நீ பார்த்தால் அதை பத்தி அவனை பத்தி தப்பா நினைக்க வேண்டிய நிலையெல்லாம் வரும். அது உனக்கு தேவையில்லாத, அவன் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிறான், என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான். உனக்கு என்ன? இதை போய் துருவிக்கிட்டு பாக்குறதுக்காக என்ன செய்யக்கூடாது? அதெல்லாம் இருக்குது. ஜன்னலுக்கு எட்டி பாக்குறது, தட்டுமா காணாம அந்த ஹோட்டலில் எட்டி பாக்குறது, இப்படி பாக்குறது, அதெல்லாம் ரொம்ப இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது. பயங்கரமான குற்றம் அது. இந்த ஒட்டு கேட்கறது, உழவு பாக்குறது இருக்குல்ல, அது அரசாங்கத்துல நம்ம வேலை கிடையாது. அங்க கீழக்கு முறிஞ்சு ஃபர்ஜு, அவங்க ஒரு வேலையா இருப்பாங்க, வேற ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, இப்ப முடியாது போயிட்டு வாங்க அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஜு, திரும்பி விடுங்கள். அல்ல எல்லாம் சொல்லி தர்றான். கீழக்கு முறிஞ்சு, போயிருங்க, இப்ப டைம் இல்ல என்று உங்களுக்கு சொல்லப்படுமையானால் ஃபர்ஜு, நீங்கள் திரும்பி விடுங்கள். ஹுவ அஸ்காலக்கும், அதுதான் உங்களுக்கு தூய்மையானது. அவன் அந்தரங்கத்தில் என்ன நிலையை யார் கண்டா? யார்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, வேற மாதிரி ஏதாவது இருக்கலாம். அது நீ பார்த்தால் அதை பத்தி அவனை பத்தி தப்பா நினைக்க வேண்டிய நிலையெல்லாம் வரும். அது உனக்கு தேவையில்லாத, அவன் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிறான், என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான். உனக்கு என்ன? இதை போய் துருவிக்கிட்டு பாக்குறதுக்காக என்ன செய்யக்கூடாது? அதெல்லாம் இருக்குது. ஜன்னலுக்கு எட்டி பாக்குறது, தட்டுமா காணாம அந்த ஹோட்டலில் எட்டி பாக்குறது, இப்படி பாக்குறது, அதெல்லாம் ரொம்ப இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது. பயங்கரமான குற்றம் அது. இந்த ஒட்டு கேட்கறது, உழவு பாக்குறது இருக்குல்ல, அது அரசாங்கத்துல நம்ம வேலை கிடையாது. அங்க ஒண்ணு நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா கூட அது ரசூலுல்லாஹ் பின்னாடி கண்டிக்கிறாங்க. இது குர்ஆன்ல உள்ளது. இதுக்கு விளக்க உரையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் போதனை செய்யறாங்கன்னு பாருங்க. அப்ப கீழக்கு முறிஜு, திரும்பி விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுமையானால் ஃபர்ஜு, திரும்பி விடுங்கள். ஹுவ அஸ்காலக்கும், அதுதான் உங்களுக்கு சுத்தமானது. வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் நீங்க போகலாம். எந்த வீடு? ஒரு வீட்டில் குடியிருக்கவே இல்லை ரொம்ப நாளா, அப்போதைக்கு ஆள் இல்லாத வீடு இல்ல, நீண்ட நாளாவே அது குடியிருக்கல, உங்க ஜாமான எல்லாம் உங்களுக்கு சொந்தமான ஜாமான் அந்த வீட்டில் இருக்கிறது. அப்படி இருக்குமே ஆனால் லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தத்ஹுலு புயூத்தன் கைர மஸ்கூனத்தின் ஃபீஹா மதாஉன் லக்கும், உங்களுக்கு சொந்தமான பொருள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் யாரும் குடியிருக்காமல் இருந்தால் அங்க போய் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, உங்க ஜாமான எடுக்க போகணுமே. அது மாதிரி இருக்குமே ஆனால் நீங்க போகலாம். ஒரு ரூம்ல 4 பேர் சேர்ந்து என்ன செய்யறோம்? கூட்டா வாடகை எடுத்து வச்சிருக்கிறோம், அதுல நம்ம ஜாமான் இருக்கிறது, நம்ம போய் என்ன செய்யலாம்? எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம ஜாமான. அது மாதிரி நம்முடைய பொருள் அங்க இருக்குமே ஆனால் அப்ப மட்டும் நீங்க போய் எடுத்துக்கொள்ளலாம். அது குடியிருக்காத வீட்டுல தான். அங்க ஒருத்தன் குடியிருந்துட்டு இருந்தான்னு சொன்னா நம்ம ஜாமான் இருந்தாலும் கேட்டு தான் வாங்கிட்டு வரணும்.